ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்றைக்கி இட்லி, தோசை, பொங்கலுக்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி வேர்க்கடலை வச்சு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் வேர்க்கடலை தொலி உரிச்சு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜாரில். அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் தேங்காவையும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வேர்க்கடலையை. நம்ம அரைச்சி வச்சிருக்க இப்போ வேர்க்கடலையை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். 3/4 ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுப்போம் நம்ம. இப்போ நல்லா கலந்து விட்டதுமே நம்ம இதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்க விடக்கூடாது. இப்போ லேசாக நுர வரும்போதே நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ சால்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சால்ட் இல்லைன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். நல்லா கொதிக்க மட்டும் விட வேண்டாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டினதுமே கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம், அப்புறம் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகுலாம் நல்லா பொட்டினதுமே நம்ம சட்னியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னியில் தாளிச்சதை நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.